இந்த காலேஜ் எண்ட் டைம்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா, பழைய பழைய பாண்டெலாம் வந்து உடஞ்சி நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து திடீர்னு பேசாமல் போயிடுவாங்க, சம்மந்தமே இருக்காது, எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி நிறையா நடக்கும். அது இப்போ நடந்துகிட்ருக்கு, காலேஜ் எண்ட் டைமிங்கில் இருக்குது, நடந்துகிட்ருக்கு. Feb 19 இன்றைக்கினா நான் நடந்ததுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து காலேஜில் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க, மொக்க கான்ஃபரன்ஸ். ஒன்றுமே கிடையாது, எந்த காலேஜ்லேருந்தும் பசங்க வரல. 2 காலேஜ்லேருந்து வந்தாங்க, பெருசாக எதுவும் சொல்லி அவ்வளோலாம் வரல. எங்கள் காலேஜ்லேயே இருந்து பசங்களை வந்து மேட்ச் பண்ணாங்க கூட்டம் காமிக்கிறதுக்காண்டி. என்ன பண்ணுறது, அப்புறம் ஃபஸ்ட் டைம் பார்த்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, காலையில் போனதுலேருந்து நிறைய வேலை செஞ்சேன். நான் வந்து ஹால் அரேஞ்ச்மெண்ட் டீமில் இருக்கேன். ஆனால் ஹாலை வந்து பார்த்துக்கிற அந்த வேலையும் பண்ணேன். அப்புறம் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அந்த கைடன்ஸ் டீம் அது இதுன்னு ஓரளவுக்கு காலேஜில் அது இது வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க, ஜூனியர் பொண்ணு, பாவம். அதுக்கு வந்து லெமன் போட்டு அந்த ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்தேன் கேன்டீன்லேருந்து. அதுக்கப்புறம் வந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவனும் பிரச்சனை போல இருக்குது. நான் சொன்னேன், இன்றைக்கி மாட்டி தங்கச்சி கூட பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாகிடுச்சு. எவனை போட்டு எல்லாம் டார்கெட் பண்ணி அவன் ஒரு மாதிரி பேசுகிறான் என்கிட்ட. இன்றைக்கி இப்போ தான் ஃபோன் பண்ணி பேசிட்டு, நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன்டா, அதெல்லாம் பயப்படாதீங்கன்றான். எனக்கு என்னடா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி. பஸ்ஸில் ஒரு அக்கா, எங்கள் அக்கா ஒருத்தவங்க அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. அதை விட்டா இன்னொரு அக்கா ஒருத்தவங்க, அவங்கக்கிட்ட வந்து மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் பேசினேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஃபோன் போட்டு ஃபுல்லாக பேசினேன். என்னென்ன பேசணும், எது பேசணும், எல்லாத்தையும் பேசினேன். ஒரு விஷயம் யோசிச்சிங்களா, நமக்கே ஆறுதல் சொல்ல யாரும் கிடையாது, ஆனால் நம்ம போய் எல்லாத்தையும் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கோம். இது எனக்குள்ளேயே செம்ம காமெடியாக இருக்குது. உனக்கே ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நீ என்னடா அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடு, அடுத்தவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்ற மாதிரி எல்லாருக்கும் உட்காந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறதாகுது. ஏகப்பட்ட பிரச்சனைங்க இன்றைக்கி. செம்ம சண்டை. என்னென்னா, அதாவது என் ஃப்ரெண்டுக்கு 2 பேர் ஃப்ரெண்டு இருக்காங்க கேர்ள்ஸில். அதில் ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, அவனோட இன்னொரு பொண்ணு கூட பண்ண சேட் எடுத்து படிச்சுட்டு, அதாவது இவங்கெல்லாம் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப், ஓகேவா, பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப். இந்த பையனுக்கு 2 தங்கச்சி, அதில் 2 தங்கச்சியில் ஒரு தங்கச்சி வந்து இன்னொரு தங்கச்சிக்கு பண்ண மெசேஜெல்லாம் எடுத்து படித்தது மொதல் தப்பு. அதை பற்றி கேட்டு அவனை டீஸ் பண்ணது 2வது தப்பு. இந்த மாதிரி பண்ண தப்புலாம் அந்த பொண்ணு பண்ணிவிட்டு இவனை பிடிச்சி காய வச்சிருச்சு. பிரச்சனை முடிஞ்சிச்சா? ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குதுங்க, முடியல சுத்தமாக. என்னால் பேசுகிறதுக்கு உடம்புலாம் அடித்து போட்ட மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப. நாளைக்கு காலேஜ் போவேன்னா நினைக்கிறேன், தூங்கிடலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் நடக்கலை. தேங்க்யூ, பை.